தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவை கலைக்க முடிவு தேமுதிகவை கலைக்க முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அவர் ஆரம்பத்திலேயே 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தியம் தொகுதியில் இந்த முறை வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு தேமுதிக வளர்ச்சி அதால பாதாளத்திற்கே சென்றது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கேப்டன் விஜயகாந்த் காலமானார். தேமுதிக இனி அதன் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று பல்வேறு தரப்பினர்களால் பேசப்பட்டு வந்தது. ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் மரணமடைந்த காரணத்தினால் அவருடைய அனுதாபத்தை வாக்குகளாக மாற்றலாம் என்று கருதி பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக ஆகியவை தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தின. ஆனால் தேமுதிகவின் கோரிக்கையை கண்டு மிரண்டு போன திமுக ஆரம்பத்திலேயே கதவடைத்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சியும் செவிசாய்க்கவில்லை. இறுதியாக அதிமுகவில் சேர்ந்து தற்பொழுது தேர்தலை சந்திக்கிறது. அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அதிமுக பலம் இருப்பதால் வெற்றி பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தேமுதிகவிற்கு இந்த வெற்றி வாய்ப்பை விட்டால் இனி அடுத்த வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறிதான். இந்த உரை அதிமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லாததால் தேமுதிகவின் கோரிக்கையை ஏற்று தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் வழங்கி தேர்தலை சந்திக்கிறது. ஆனால் பிற்காலத்தில் தேமுதிகவை கூட்டணி கட்சிகளாக அதிமுக, திமுக சேர்க்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏனால் தேமுதிகவின் கோரிக்கைகள் மிகவும் பயங்கரமான ஒரு கோரிக்கைகளாக உள்ளன. ராஜ்யசபா பதவி, அமைச்சர் பதவி என்று பல்வேறு கோரிக்கைகள் உள்ளன. ஆகவே இந்த முறை தேமுதிக வெற்றி பெற்றால்தான் நீ அடுத்த முறை தேமுதிக வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறி. இந்த முறை தோல்வி அடைந்துவிட்டால் தேமுதிகவின் வளர்ச்சி இனிமேல் கேள்விக்குறிதான், எதிர்காலம் கேள்விக்குறிதான். ஆகவே வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு போட்டியிடுகின்ற தொகுதிகளில் கணிசமான தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற்றால் கட்சியை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளார். அல்லது போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தேமுதிக தோல்வி அடைந்தால் இனி கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு பிரேமலதா வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு கிச்சன் கேபினட் இந்த ஆலோசனை கூறியதாக கூறப்படுகிறது. அவர் தேமுதிகவை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து விடலாம் என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இணையும் பொருட்டு பிரேமலதாவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கேட்பதாகவும் கட்சியில் தன்னுடைய மகனுக்கு மிகப்பெரிய கட்சி பதவி கேட்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே தேமுதிக கலைக்கப்படுமா கலைக்கப்படாதா என்பது ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தே அமையும். வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தேமுதிக அபார வெற்றி பெற்றால் கட்சி நடத்துவார். அல்லது தோல்வி அடைந்தால் கட்சியை கலைத்துவிட்டு அவர் ராஜ்யசபா எம்பி வாங்கி கொண்டு பிரேமலதா சென்று விடலாம் என்று முடிவு செய்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் கட்சி 2 கட்சிகளில் ஒரு கட்சியில் தன்னுடைய கட்சியை இணைத்துவிட முடிவு செய்துள்ளார். இது தேமுதிக தொண்டர்களுக்கு சற்று அதிர்ச்சியாக உள்ளது.